டிஎக்ஷனுக்குள்ள ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஒரு தேடுதலோட வந்தேன். அந்த தேடுதல் கடுகளவு கூட என்னை ஏமாத்தாம அது 1000 மடங்கு திருப்பி கொடுத்துருக்கு டிஎக்ஷன். சோ அதுல எனக்கு கிடைச்ச ரிசல்ட் மேடம் கேத்ரின் சொன்னாங்க, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் எப்படி இருக்குங்கிறத நான் அனுபவிச்சிருக்கேன். மூச்சே விட முடியாதுங்க. வந்து உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாறாங்கல்ல கட்டி வச்சிருக்கோம். அந்த பாறாங்கல்ல வெளியில இருந்து யாராவது வந்து ஒரு பெரிய சுத்தி வச்சு இப்படி படார்னு அடிச்சா எவ்வளவு ஆசையா இருக்கும்னு தோணும். ஏன்னா அப்படி நமக்கு அது மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீலிங். அது இது நல்ல இழுத்து மூச்சு விட்டா சரியா போயிரும்னு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்ப்போம் இல்ல, சும்மா இருக்க மாட்டோம். அப்ப தெரியும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு, இந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் காரணம். ஆனா இங்க டிஎக்ஷன் லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்து பாருங்க, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்து, ஹெல்த்ல இருந்து, என்ஜாய்மெண்ட்ல இருந்து, சிரிப்புல இருந்து எல்லாமே கிடைக்க 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 நம்பிக்கை, ஒரு உள்ளுக்குள்ள இன்டர்னல் டிராவல் அது நல்லா இருக்குங்க. ரொம்ப லைட்டா இருக்கு. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் எதுக்கு? ரிலாக்ஸ்டு பிரீத்திங் இருக்கு, இப்ப காம்னஸ் இருக்கு, ஒரு ஜென்யூன்னஸ். இது எல்லாமே ஃபீல் பண்ணி வரும்போது அதுதான் சொன்ன அனுபவம்னு சொல்றேன். மத்தவங்க சொன்னதை நம்பவே நம்பாதீங்க யாருமே. வெயிட் பண்ணுங்க, உங்க அனுபவம் தான் உங்களை நம்ப வைக்கும். ஸ்டார்டிங்ல எனக்கு கிடைச்ச ஒன்னு 2 ரிசல்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். எங்க வீட்டுல அவரோட ஹீமோகுளோபின் வந்து பாத்தீங்கன்னா 21.5. அது ரொம்ப அதிகம். அது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன மைனர் சர்ஜரி பண்ணப்ப ஒரு நார்மல் சிபிசி டெஸ்ட் டாக்டர் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு ஹெமட்டாலஜி கன்சல்ட் போங்க, அவங்களோட ப்ரொசீஜர் எல்லாம் கேட்டுக்கோங்கன்னு. ஆனா அந்த சின்ன ப்ரொசீஜருக்காக பண்ண ஆக்சிடென்ட் எல்லாம் தெரிஞ்சதுனால எங்க வீட்டுல என்னோட ஹஸ்பண்ட் வந்து அது கோஆபரேட் பண்ணவே இல்லை. நான் வரமாட்டேன், நான் நல்லா நடந்துட்டு இருக்கேன், என் கை கால் நல்லா இருக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் நல்லா சாப்பிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இந்த ரிலேட்டட் பிரச்சனை மட்டும் இந்த சின்ன மைனர் ப்ரொசீஜர்ல கரெக்டானா போதும், என்ன பேஷண்டா இன்னொரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு எல்லாம் போகாத, நானும் அதுக்கு வில்லிங் இல்லை, என்ன கம்பல் பண்ணாத, நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிற ஃபீலிங் தான் எனக்கு வேணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பதில். ஆனா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அலோபதி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது அதோட ப்ராப்ளம் என்னங்கிறது கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருந்தது. சோ இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் நான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணும்போது யூஎஸ்ல நான் ஒர்க் பண்ற டாக்டர், நான் இந்தியால இருக்கேன் பட் ஃபுல்லா ஆன்லைன் ஒர்க், அங்க இருக்க கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு பேஷண்ட், அவங்களோட ஹார்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான அடைப்பு, அத்தரோஸ்க்ளரோசிஸ்னு சொல்லுவோம். அந்த அடைப்பு வந்து பெர்சன்டேஜ் ஜாஸ்தி உங்களுக்கு, பட் நாட் ஃபிட் ஃபார் அந்த ஸ்டென்ட் பைபாஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் அதர் இன்னொரு லங்ஸ் வந்து ப்ராப்ளமா இருந்ததுனால அவங்கள வெறும் மெடிகேஷன்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. செகண்ட் ஒப்பீனியனுக்காக நான் ஒர்க் பண்ற டாக்டர் கிட்ட அவர் வராரு. அப்ப இவரு என்ன சொல்றாரு, நீங்க கரெக்டான மெடிசின்ஸ்ல தான் இருக்கீங்க, யூ ஜஸ்ட் பி ஆன் இட்னு சஜஸ்ட் பண்ணி அனுப்புறாரு. அந்த பேஷண்ட் வந்து என்ன பண்றாருன்னா, டாக்டர் கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷனையும் சாப்பிட்டுட்டு கூட வந்து கேனோதெரப்பி எடுத்திருக்காரு. ஓகேங்களா? இவர் செகண்ட் ஃபாலோ அப்புக்கு வரும்போது, ஏன்னா ஒரு டாக்டர் அங்க யூஎஸ்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ்டு ஃபாலோ அப்ஸ் தான். சோ அந்த ஃபாலோ அப்க்கு மறுபடியும் வரும்போது அவரோட பாராமீட்டர்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்க்குது. 1 மாசத்துல நல்லா இருக்கு, 2 மாசத்துல நல்லா இருக்கு, மூச்சு வாங்குறது நல்லா இருக்குன்னு நம்ம உணர்ந்து சொல்றோம். அது மாதிரி அவரோட பாராமீட்டர்ஸ் லேப் டெஸ்ட்லயே அப்படி வருது. அதை டிக்டேட் பண்றாரு, நான் டைப் பண்றேன். டாக்டர் வந்து கேக்குறாரு, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கேக்குறாரு, வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பேஷண்ட் சொல்றாரு, வாட் யூ டோல்ட் ஐ வாஸ் ஃபாலோயிங் அப்படிங்கிறாரு. பட் தட் வாஸ் தி திங் யூ ஆர் டூயிங் ஃபார் சச் a long time with the previous doctorனு கேக்குறாரு. ஆட் அப் பண்றாரு, I've just added a supplement called கேனோதெரப்பி அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையாலுமேங்க அப்ப கேனோதெரப்பினா எனக்கு என்னன்னே புரியல. ஏன்னா எனக்கு வந்து டிக்டேட் பண்ணும்போது சொல்ற வார்த்தை புரிஞ்சா டைப் பண்ணணும், கண் தெரிஞ்சா டைப் பண்ணணும், தப்பா டைப் பண்ணக்கூடாது, பிளாங்க் போட்டு விட்டுறலாம். ஏன்னா இது மெடிசன் ரிலேட்டடா இருக்கிறதுனால இர்ரெலவென்ட் திங்ஸ் எல்லாம் நாங்க டைப் பண்ணக்கூடாது. அதுல வந்து அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
பிளாங்க் போட்டு தான் அப்லோட் பண்றேன் அந்த டாக்குமெண்ட். எனக்கு அப்போ புரியல. லேட்டர் ஆன் மறுபடியும் அந்த ஃபாலோ அப் அதே பேஷண்ட் அதே டாக்டர் கிட்ட 3 monthsக்கு அப்புறம் வரும்போது நாங்க வந்து எங்களோட ஒர்க்கையே அப்கிரேட் எப்படி பண்ணிக்குவோம்னா, நாங்க பண்ண பழைய டாக்குமெண்ட்டை வேர்டு வந்து மர்ஜ் பண்ணுவோம். போன டாக்குமெண்ட்டையும் நான் பண்ண டாக்குமெண்ட்டையும் மர்ஜ் பண்ணும்போது அது ரெட் கலர்லயும் கிரீன் கலர்லயும் தெரியும் இல்லைங்களா எம்எஸ் வேர்ட்ல. அப்ப அதை வச்சு கண்டுபிடிச்சுக்குவோம் நாங்க என்ன பிளாங்க் விட்டோமா, வேற என்ன ட்ரக் எரர் பண்ணோம், டோசேஜ் என்ன எரர் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம். அப்ப அந்த இடத்துல என்னோட எடிட்டர் வந்து அதை ஃபில் பண்ணிருக்காங்க கேனோதெரப்பின்னு. இது புதுசா இருக்கே, ஏன்னா அக்குபஞ்சர் தெரியும். யூஎஸ்ல இருக்கிற அலோபதி டாக்டர்ஸ் நிறைய பேரு வலிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அக்குபஞ்சர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, யோகா ரெக்கமெண்ட் பண்றாங்க. இஃப் தே ஆர் ஆன் ரொம்ப நாள் வந்து அனல்ஜிசிக்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து வேற மாற்றா வந்து இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது எங்க நேச்சுரோபதி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சோ அலோபதி டாக்டராவே இருந்தாலும் இதை ரெக்கமெண்ட் பண்றப்ப கேனோதெரப்பி என்னன்னு தெரியல எனக்கு. சோ ஜஸ்ட் நாங்க எடுத்து எங்களுக்கு ரெஃபரல் வெப்சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய வந்து ட்ரக் ரெஃபரன்ஸ் என்ன சொல்றது இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்க இருக்கிற வேர்ட்ஸை நாங்க அங்க போட்டு இது ரெலவென்ட் ட்ரக்கா, இந்த ப்ராப்ளம்க்கு இந்த டோசேஜ் கொடுக்கலாமான்னு நாங்க பாக்கணும். பிகாஸ் நாங்க அனுப்புற டாக்குமெண்ட் வந்து ஒன்னு ஹாஸ்பிட்டலுக்கு, இன்னொன்னு வந்து பேஷண்ட்டுக்கு, இன்னொன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அந்த பர்பஸ்க்கு தான் இந்த ஃபீல்டே உருவாச்சு, இன்சூரன்ஸ்க்காக. சோ இவ்வளவுக்கும் போகிறதுனால அக்யூரசி பார்க்கணும். சோ அப்ப இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து தேடி பார்க்கும்போது கேனோதெரப்பிய பத்தி லிட்ரேச்சர்ஸ் டன் கணக்கா இருக்குங்க. ஒரு யுஎஸோட நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன், அதுக்குள்ள எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ். யாரு வந்து அலோபதி ரிலேட்டடா இருந்தாலோ மத்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களாலோ பப்மெட்ல தான் போய் பார்ப்பாங்க. சோ நானும் பப்மெட்ல தான் போய் பார்த்தேன், ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆமா எக்கச்சக்க. அப்ப எனக்கு தான் தெரியல அப்படின்ட்டு எனக்கு கியூரியாசிட்டி பை நேச்சர். நான் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, என்னோட வீட்டுல வந்து ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டதுனால ப்ரொஃபைலாக்டிக்கா சப்லிங்குவல் நைட்ரோகிளிசரின் வந்து நான் பக்கத்துல இருக்கிற ஃபேமிலி பிசிஷியன் கிட்ட போய் வாங்கிட்டு வந்து ஒரு 10 மாத்திரை வந்து எக்ஸ்பைரி டேட் போட்டு எழுதி வச்சிருப்பேன். அது வந்து எப்பயாவது யாருக்காவது வந்து ஆன்ஜைனா வந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போற வரைக்கும் சப்லிங்குவலா கொடுக்கலாமே அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி எனக்கு உள்ள ஒரு பயம் இருந்ததுனால, அதனாலதான் சொல்லுவோம், யாருக்குள்ள என்ன மாதிரி தேடல் இருக்குன்னு தெரியாது, எல்லாத்துக்கிட்டையும் டிஎக்ஷன் சொல்லுங்க. உள்ள உண்மையாவே சொல்றேங்க, என்னோட அப்ளைன் கண்டிப்பா நான் டிஎக்ஷன் பண்ணுவேன்னு நினைக்கல. ஏதோ ஒரு சோப்பு பேஸ்ட் வாங்கிட்டு போயிருவேன்னு அவங்க நினைச்சாங்க. என்னோட இன்ட்ரெஸ்ட் இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. நான் ஒரு டவுட் கேட்கும் போது, ஒரு தடவை நான் ஒரு விஷயத்த பண்ணும் போதும் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கும் அவங்க சொல்றாங்க. காரணம் என்னன்னா, யாருக்குள்ள என்ன தேடுதல் இருக்கும்னு நமக்கு வெளியில தெரியாது. சோ அந்த தேடுதல் எனக்குள்ள இருந்துச்சு. அத்தனை தேடுதலுக்குங்க விடை டிஎக்ஷன்ல இருக்குங்க. ஜஸ்ட் நாட் ஃபார் ஹெல்த். ஒரு செல்லுக்கு, ஒரு செல்லு, இதுக்கு மேல வேற என்னங்க மினியேச்சருக்கு வேணும்? சோ ஐம் கம்ப்ளீட்லி என்ன சொல்றதுங்க, மெல்டட். சோ போர்டவுன்னு சொல்றதா இல்ல அதுல கரைஞ்சு போறதா என்ன, அதுக்கு மேல வேற வேர்ட்ஸ் இல்ல. சோ எல்லாமே இங்க இருக்கு. சோ ஸ்டார்டிங்ல எனக்கு இப்படி ஒரு கியூரியாசிட்டி நான் இன்னொன்னு சொல்றேங்க, எப்பவுமே ஒரு சிலர்லாம் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி வந்து எப்படிப்பட்டதுன்னு நம்ம பிசினஸ் பண்றவங்க, டிஎக்ஷன் பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கேள்விக்கு பதில் எதிர்பார்த்த கேள்வியா, இல்ல அந்த கேள்வி நம்மள இன்சல்ட் பண்றக்கா? இத பிரிச்சு பார்த்துட்டோம்னாவே நம்ம அதுல டிஸ்டர்பே ஆக மாட்டோம். ஜஸ்ட் மூவ் ஆன்னு போயிருவோம். சோ அந்த மாதிரி கிடைச்ச ரிசல்ட் பாத்தீங்கன்னா, அவருக்கு ஆர்ஜிஜிஎல் கொடுத்தேன், ஹீமோகுளோபின் நார்மல் ஆச்சு. நம்ம என்னால ஏன்டா நார்மல் ஆச்சு கேட்டேன். ஏன்னா ஹீமோகுளோபின் அதிகமாகுங்கிறது தெரியும், ஸ்பைருலினா யூஸ் பண்ணி. ஆர்ஜிஜிஎல் யூஸ் பண்ணா அதிகமாகும், எப்படி கம்மியாச்சு? அப்புறம் மறுபடியும் குறைச்சது மண்டை. அந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு கிட்னி அப்நார்மலிட்டி, என்னோட பேரன் தான் சொல்லணும், எங்க வீட்டுல அவரோட அண்ணா பேரன், அந்த அப்நார்மலிட்டி நார்மல் ஆச்சு. அப்புறம் இன்னொரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க இங்க மலேசியா மீட்டிங்ல ஷேர் பண்ணிருக்காங்க, ஸ்பிளீன் அப்நார்மலிட்டி, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது பண்ணாம அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. வித்தின் 1 or 2 monthsல
அதாவது ரொம்ப பிறந்த குழந்தைங்களோட இதுல இருந்து நெக்ஸ்ட் ஒரு ஒரு சின்ன அலர்ஜி ஒரு கிட்டுக்கு இருந்து அவங்க ஆஸ்மால பஃப் எடுக்கிற கிட்ல இருந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அடுத்து ஒரு 10 இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தையில கிடைச்ச ரிசல்ட்ல இருந்து என்ன உட்கார விடலைங்க டிஎக்ஸ்என். இந்த ரிசல்ட் கிடைக்க 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 எப்படி உட்கார்றது சொல்லுங்க. அது வெளியில எல்லாம் கிடைச்ச ரிசல்ட்டை விட வீட்டுக்குள்ளேயே மாத்தி 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 யார் பாதி சொந்தம் வந்து வேண்டான்னு தான் சொல்லுச்சு, பாதி சொந்தம் திட்டுச்சு. அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியல. ஏற்கத்தானே மேடம். ஆனாலும் என்னால மதிக்கவே இல்லையே. சொல்லுங்க, இனி என்ன வேணா சொல்லுங்க, சிரிப்பு தான் வந்துச்சு. பரவாயில்ல, என்ன எப்படி நெகட்டிவ் வந்தாலும் என்னால ஓய முடியல சார். எப்படி வந்து என்ன அமைதிப்படுத்தினாலும் மாத்தி மாத்தி எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, நீ இத பண்ணாத அதை பண்ணாதன்னா. அதோட இடத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு சோல் சாட்டிஸ்பாக்சன் ஒரு இடத்துல கிடைச்ச இடத்துல எப்படி சார் அப்படி இருக்க முடியும்? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா சார். நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன், சாரி. இல்லை, நீங்கள் நிறைய உண்மைகளை வந்து அதாவது நிதானமாக பொறுமையாக ஒரு உண்மையை நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. வந்துட்டு என்னென்னா, நிறைய பேர் இங்கே வந்து சில விஷயங்கள் வந்து குழப்பத்தில் இருப்பாங்க. அதாவது ஏன் வந்து எல்லாரும் வந்து இந்த கெனோட்ராமா மேலே ஒரு ஒபேஸ் ஆகிட்டாங்க, ஒரு அடிக்டட் ஆகிட்டாங்க. அதில் வந்து ஒரு தாக்கம் அவங்கக்கிட்ட இருக்குன்றது சில பேருக்கு விளங்கலை. வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற விளக்கங்கள் வந்துட்டு அவங்களுக்கு புரியுது. ஏன் வந்து இந்த கெனோட்ராமா மேலே இவ்வளோ விஷயம் இருக்குது, ஏன் அந்த கெனோட்ராமா வந்து இவ்வளோ விஷயம் செய்யுது. அப்போ நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் அனுபவித்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு தேடல் மட்டும் கிடையாது உங்ககிட்ட, அது அனுபவிக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு.